Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. விழுப்புரம் மாவட்டத்திலும் விக்கிரவாண்டி தொகுதியிலும் 3 ஆண்டுகளில் நிறைவேற்றியுள்ள திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளவை என்ன? விரிவாக விவரங்களை பதிவு செய்யலாம். விழுப்புரம் மாவட்டத்துல 314 கோடியில முதியோர் மாத ஓய்வூதியம் என்பது 1,43,000 பேருக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும், முகவரி திட்டத்துல 1,24,000 மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. சுய உதவி தொழில் தொடங்க, அதாவது சுய தொழில் தொடங்க கடன் உதவி என்பது 1,388 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நகை கடன் தள்ளுபடியும் 20,799 பேருக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதாகவும், பாதுகாப்பு திட்டம், ஏழை பெண்களுக்கு திருமண நிதியுதவி, இது போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக இந்த புதுமை பெண் திட்டத்துல ஒரு 10,000 மாணவிகள் மாதம் 1,000 ரூபாய் பெற்று வருகிறார்கள் என்பதும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலமாக 3,49,000 குடும்ப தலைவிகள் பயனடைந்து வருவதாகவும் தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டு இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியிலும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், சமூக நீதி போராளிகளுக்கான நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டு நடைபெறுவதாகவும், கோவிந்தசாமி நினைவரங்கம் அமைப்பதற்குண்டான பணிகளும் நடைபெற்று வருவதாக தமிழக முதலமைச்சர் இந்த அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now.